பட் இதெல்லாம் தாண்டி சும்மா ஜோக்கா சொல்லணும்னா, வெளிய இருக்கிறவங்க சில பசங்க நம்மள மாரி இந்த யங்ஸ்டர்ஸ் பசங்கலாம் 2 பேர் ஜாலிப்பா அப்படின்ற மாரி. ஏன்னா அரோரா பார்த்தேன் டேய் நான்லாம் அரோரா வந்து வேற மாரி பார்த்துட்டு இருந்தேன். தலைவன் வந்து அரோராவையும் ஹேண்டில் பண்றாப்புல, எ பார்வதியும் ஹேண்டில் பண்றாப்புல. கமருதீன் வந்து பக்கா நீ வெளிய வா, கண்டிப்பா நீ bro. வெளிய வா கமருதீன். அதுதான் bro சொல்றேன் மக்களே. அதுதான். கமருதீன் முட்டாள் இல்ல மக்களே. அதுதான் வந்து புரியுது. அப்பா கமருதீன் வந்து செம பிரெய்னி தான். அதான் bro. இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு கேம் ஷோ. வெளிய போனதுக்கு அப்புறம் மதிக்கவே போறது இல்லங்கிறது ஆமா. எல்லாருக்குமே தெரியும். நீங்க வெளிய வந்து 2 பேரும் நீங்க ஒரு இன்டர்வியூல பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கும். அவங்க வேலைய பார்க்க போயிடுவாங்க, இவங்க வேலைய பார்க்க போயிடுவாங்க. அவ்வளவுதான் bro. பட் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன அந்த மெமரிஸ் பில் பண்றோம். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க கமருதீனே ஒரு 2 வாரத்துல வெளிய வரான்னு வச்சுங்களேன். ஏவி போட்டீங்கன்னா ஃபுட்டேஜ் பத்தாது. இல்ல எவ்வளவு இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நேத்து கூட யாருக்கும் கெமிக்கல்லாம் ஏவி போடும்போது பெருசாவே இல்ல. சட்டன் முடிஞ்சிருச்சு நீங்க அப்படின்னா. போடுங்களேன் 2 வாரத்துல வெளிய வரான்னு வச்சுங்களேன். நீங்க ஏவி போடுங்களேன். எடிட்டர் தலைய புடிச்சிட்டு என்னடா இவ்ளோ பண்ணி வச்சிருக்கான். அது மக்களுக்கு புரியாது ப்ரோ. 24/7 பாக்குற எங்களுக்கு தெரியும் அவன் எவ்வளவு பண்ணி வச்சிருக்கான்ட்டு. அந்த மாதிரி அவன் மெமரிஸ் பில்ட் பண்ணிட்டே இருக்கான் ப்ரோ. அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரஜன் கூட ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங் கிரியேட் பண்றான். கனியக்கா கிட்டலாம் எவ்வளவு ட்ரை பண்றான். அன்னைக்கெல்லாம் கெஞ்சுறான் ப்ரோ பிரியாணி சாப்பிடுங்கன்ட்டு. ஆமா. போயிட்டு அவன் அதான் சொல்றேன்ல, அதான் அவனோட ஒரிஜினல் கேரக்டர். என்னன்னா அது உண்மையில சூப்பரா பிடிச்சிருக்கு. உண்மையாலுமே ப்ரோ போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு நான் என்னங்க பண்ணேன் அந்த அப்பாவியா நான் என்னங்க பண்ணேன் அது ஆக்சுவலா உண்மையா பேசினது ப்ரோ. இல்ல ப்ரோ நமக்கே தெரியுதுல. நமக்கே தெரியுதுல. ரொம்ப இப்ப சாண்ட்ரா வந்து இப்ப பிரஜன் ப்ரோ போறான்னு கார் எடுத்துட்டு போகும்போதும் அத கமெண்ட் பண்ணவங்களும் இருக்காங்க, அதை செலிப்ரேட் பண்ணவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி இதை பார்க்கும்போது என்னடா நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஸ்கோர் பண்றியான்னு ஒருத்தர் வந்துதான் பாத்தீங்களா. ஆமா ஆமா. அது அந்த உண்மை தெரிஞ்சுது. பார்க்கும்போது லைவா உண்மையா இருந்தது. அவன் சொல்றான் இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே ஓகே அப்படிங்கிறான். ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவன் கையில ஊட்டி விடுறது உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலையா? அப்ப யார் தப்பானவங்க? நிறைய இருக்கு ப்ரோ, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம இங்க பேச முடியாது. நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். கமருதீன் வந்து பக்கத்துல உட்காரும் போது திவ்யா கணேசன் 2 ஸ்டெப் நடந்து போய் நான் பார்த்திருக்கேன். நேத்து கூட பார்த்தேன். ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி பண்ணலாமா? ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம்ல. பட் ஆனா 2 பேரும் ஆல்ரெடி ஒர்க்கும் பண்ணிருக்காங்க. ஒர்க் பண்ணிருக்காங்க ப்ரோ. நான் டைரக்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ. திவ்யா கணேசனும் கமருதீனும் வச்சு நான் டைரக்ட் பண்ணிருக்கேன். ராமன் சொல்லி நல்ல ஹிட்டான ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கு பாருங்க. ஓகே. நான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அது இல்லாம 2 பேரும் சீரியல் நடிச்சாங்க. செகண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அவங்க நடிச்சாங்க. அவங்க பேரா பண்ணாங்க. இவ்வளவு கனெக்ட் அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்க.